பாவரிசை திரைப்படங்கள் நம்ம எல்லாருக்குமே மிக பிரபலமான ஒரு திரைப்படங்கள். இந்த திரைப்படங்கள்லயே பாவ மன்னிப்பு மிக முக்கியமான ஒரு திரைப்படம். இந்த பாவ மன்னிப்பு திரைப்படத்துல ஒரு அருமையான ஒரு காட்சிங்க. நடிகர் திலகம் குழந்தை பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா தன்னுடைய தாய் தந்தையரை விட்டு தனியா தான் வளர்ந்துருப்பாரு. இந்த திரைப்படத்துல கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் நடிகர் திலகத்துக்கு தெரிய வரும், இதுதான் தன்னுடைய தாய். இவ்வளவு நாளா நம்ம அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு வந்த இந்த அம்மா தான் தன்னை பெற்ற உண்மையான தாய் அப்படிங்கிறது நடிகர் திலகத்துக்கு தெரிய வருகிற அந்த காட்சிங்க. அப்படியே மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு போற நடிகர் அவர் சிவாஜி கணேசன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த அம்மாவை பார்த்துட்டு அம்மானு கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருப்பதை உணர்ந்து அந்த மகிழ்ச்சி எல்லாமே மறைந்து அப்படியே கண்ணீரா பெருக்கெடுக்கும், அழுகையா மாறுங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு நடிகர் திலகத்தை விட நடிக்கிறதுக்கு வேற யாருங்க கிடப்பா? இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதுறதுக்கு கவியரசர் கண்ணதாசனை விட வேற யாரு பொருத்தமா இருப்பா? கண்ணதாசன் மிக அழகாக தன்னுடைய வரிகளை போட்டு இந்த பாடலை எழுதியிருப்பாருங்க. சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். இந்த பாடல் வரிகள்ல கூட ஒரு வரி எழுதியிருப்பாருங்க. உறவினை எண்ணி சிரிக்கின்றேன், உரிமை இல்லாமல் அழுகின்றேன் அப்படின்னு பாருங்க. இந்த காட்சிக்கு அப்படியே பொருத்தமான வரிகளை எழுதியிருப்பார். இந்த சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், சிரிச்சுக்கிட்டே அழுகிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல, இந்த சிச்சுவேஷன் கம்பராமாயணத்துலயும் 2 இடத்துல இருக்குங்க. பாருங்க, கம்பராமாயணத்துல ராமர் காட்டுக்குள்ள இருக்காரு. ராவணனை கொண்டு அந்த வெற்றியை அடைஞ்சிட்டாரு, திரும்பி வரப்போகிறாரு. ஆனா நான் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள திரும்பி வந்து அரியணையை ஏற்பேன்னு பரதன் இடத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த குறிப்பிட்ட காலம் நெருங்கிக்கிட்டே வருது. இப்ப அது நெருக்கத்துல வந்த உடனே பரதனுக்கு ஒரு பதற்றமா இருக்கு. ஏற்கனவே தன்னுடைய அண்ணனுடைய அரியணையில தான் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குற்ற மனசாட்சி பரதனுக்கு ஏற்கனவே இருக்குது இல்லைங்களா? அதனால பரதன் என்ன பண்றாரு, தன்னுடைய அண்ணன் மீது தான் வைத்திருக்கிற பாசத்தை எல்லாருக்கும் காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, நெருப்பு மூட்டி அதுல விழுந்து தான் தற்கொலை பண்ணிக்கிறேன் ஒரு காட்சியை ஏற்படுத்துவாரு. எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்துருவாரு. பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் இந்த அறிவிப்பு போகும். இந்த செய்தி காட்டு தீயா பரவும். காட்டுக்குள்ள இருக்கிற ராமனுக்கும் இது போய் சேருங்க. இப்ப ராமன் என்ன பண்றாரு, பரதனை உடனடியா தடுத்து நிறுத்தணும். அவன் ஏற்கனவே தீ மூட்டுறதுக்கெல்லாம் ஆணையிட்டுட்டான். எல்லாரும் தீ மூட்டிருக்காங்க. பக்கத்து நாட்டுல இருந்து மன்னர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வேதியர்கள் அந்தணர்கள் எல்லாருமே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப வேகமா போய் அவனை யாரால தடுக்க முடியும்? ராமன் சுத்தி முத்தி பாக்குறாரு. தனக்கு சுற்றி இருக்கிறவர்கள்ல யார அனுப்புனா அந்த வேலைக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாக்குறாருங்க. இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லுவார் இல்லைங்களா? ராமரும் நல்லா தீர யோசிச்சு இதுக்கு சரியான ஆளு அனுமன் தான் அப்படின்னு அனுமன் இடத்துல இந்த வேலையை ஒப்படைக்கிறார். இப்ப அனுமன் உடனடியா புறப்பட்டு பரதனை காப்பாற்றுறதுக்காக வராருங்க. தன்னுடைய நாயகனுடைய தம்பி, தன்னுடைய நாயகன் ஒரு கட்டளை இட்டிருக்காரு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு. அதுவும் நாயகனுடைய தம்பி பரதனுடைய உயிரை காப்பாற்றணும். அப்ப அனுமன் எவ்வளவு வேகமா வருவாருங்க. இந்த எவ்வளவு வேகமா வந்தாரு அப்படின்ற அந்த வேகத்தை குறிப்பதற்கு கம்பர் நிறைய வார்த்தைகளை அப்படியே தேடுவாருங்க. தேடுகிற பொழுது அவர் சொல்லுவாரு, அனுமருடைய அப்பா யாரு அப்படின்னு வாயு, காற்று இல்லையா? காற்றின் மைந்தன் தான் அனுமன். இப்ப தன்னுடைய அப்பா அந்த காற்றினுடைய வேகத்தை விட அனுமனுடைய வேகம் அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னாரு ஃபர்ஸ்ட். அடுத்து சொல்லுவாரு, தன்னுடைய தலைவன் அனுமனுடைய தலைவன் யாரு? ராமன். ராமனுடைய வில்லில் இருந்து புறப்படுகிற அம்புகள் எவ்வளவு வேகமா வருமோ அதை விட வேகமா அனுமன் போனான் அப்படின்னு சொல்லுவாருங்க. ஏற்கனவே தாடகை வதை படலத்துல நம்ம பார்த்திருப்போம், சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் அப்படின்னு பார்த்திருப்போம். ராமருடைய வில்லில் இருந்து புறப்படுகிற அம்பு எவ்வளவு வேகமா வரும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் எவ்வளவு வேகமா வந்து விழுமோ அதை விட வேகமா ராமருடைய வில்லில் இருந்து புறப்படுகிற அம்புகள் வேகமா இருக்குன்னு சொல்லுவாரு. இப்ப அப்படி வேகத்துக்கு ஒப்பிட்டுட்டு இப்ப அனுமனுடைய வேகத்தை சொல்லுகிற பொழுது அந்த அம்புடைய வேகத்தை விட அனுமனுடைய வேகம் அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லுவாருங்க. ராமனுடைய வேகத்தை விட அனுமனுடைய வேகம் அதிகமா இருந்ததுன்னு சொல்லுவார். ஏன்னா அது தாடகைன்ற ஒரு உயிரை கொல்வதற்காக போன அம்பு. ஆனா அனுமன் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக போறான். அதனால ஹீரோவை விட கொஞ்சம் உயர்த்தி இந்த இடத்துல காட்டுறாரு. அதுக்கு அடுத்து பார்ப்பாரு கம்பரு,
அனுமன் வேகமா போறதுக்கு எதை சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவர் இந்த உலகத்திலேயே இந்த அண்ட சராசரங்கள்லயே எது வேகமா போகும் அப்படின்னு யோசிக்கிறாருங்க. இப்போ லைட்டு தான் வேகமா போகும், லைட்டை விட வேகமா போறது எதுவுமே கிடையாது. ஆனா இந்த லைட் ஒளி இருக்குல்ல, அந்த ஒளியை விட வேகமா போற ஒண்ணு இருக்குங்க. எது அப்படின்னா நம்முடைய சிந்தனை எல்லாவற்றையும் விட வேகமானது. இப்ப சூரியனுக்கு போனோம், சூரியன்ல இருக்கிற கருந்துளைகளை பற்றி யோசிக்கணும், கருந்துளையில இருக்கிற ஹாக்கிங் ரேடியேஷனை பத்தி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா அடுத்த செகண்ட் நம்முடைய சிந்தை அங்க போயிடுங்க. ஆனா ஒளி கூட போய் சேருவதற்கு 8 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். அப்ப சிந்தை ஒளியை விட வேகம், இருக்கிறதுலே வேகமானது சிந்தை தான். அப்போ கம்பர் சொல்லுவாரு, அனுமன் அவனுடைய சிந்தையை விட வேகமா போனா அப்படின்னு சொல்லுவாருங்க. இந்த பாடலை பாருங்களேன். தந்தை வேகமும் தனது நாயகன் தனி சிலை முந்து சாயகத்தின் கடுமையும் பிற்பட முடுகி சிந்தை பின்வர செல்பவன் அப்படின்னு சொல்லுவாருங்க. அவனுடைய சிந்தை பின்னாடி வரதான், அவன் முன்னாடி போயிட்டானா. அப்படி இருந்தது அனுமனுடைய வேகம் அப்படின்ட்டு கம்பர் அழகா சொல்லி இருப்பாரு. அனுமன் போயிட்டு பரதனை தடுத்து நிறுத்துறான். பரதன் கேட்கிறான், நீ யாரு, உன்னை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கிற பொழுது ராமருடைய கணையாளி இருக்குதுங்க, ராமனுடைய மோதிரம், அந்த அடையாளத்தை அனுமன் பாருங்க, நான் ராமன் இடத்துல இருந்து தான் வரேன், முன்னாடி எப்படி சீதையின் இடத்துல அந்த கணையாளியை காட்டி அவங்களை கன்வின்ஸ் பண்ணானோ அது போல பரதனையும் கன்வின்ஸ் பண்றதுக்காக, பரதனுடைய நிலையை மாற்றுவதற்காக, அவனுடைய தற்கொலை செய்ய போகிற அந்த முயற்சியை தடுப்பதற்காக ராமர் கொடுத்த அந்த கணையாளியை ஆதாரமாக காட்டுகிறார் அனுமர். இப்போ பரதனுக்கு என்ன ஆச்சுன்னா, பரதனுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. ராமன் உயிரோட இருக்கிறான், ராவணனை கொன்னுட்டான், திரும்பி வரப்போகிறான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்திங்க. இந்த செய்தியை பரதன் கொண்டாடுறான். அவன் எப்படி கொண்டாடுறானா, அழுறானா, சிரிக்கிறானா, சுத்தி இருக்கிற எல்லாரு காலையும் விழுந்து தொழுறானா, எழுகிறானா, துள்ளுறானா, அப்படி எழுதுவாருங்க கம்பர். இந்த பாடல்ல பாருங்களேன். அழும் நகும் அனுமனை ஆழி கைகளால் தொழும் எழும் துள்ளும். அடுத்து சொல்லுவாரு, அடுத்து சில பாடல்களுக்கு அடுத்து சொல்லுவாரு, வேதியர் தம்மை தொழும் வேந்தரை தொழும் தாதியர் தம்மை தொழும் தன்னைத்தானே தொழும் அப்படின்பார். அதாவது பரதனுடைய நிலை எப்படி இருந்துச்சா, அவன் அழுறானா, உடனே அப்படியே சிரிக்கிறானா, ஏன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்த உடனே அவனுக்கு அழுகை வருகிறது. அண்ணன் திரும்பி வர போறான்ற உடனே ரொம்ப மகிழ்ச்சி, துள்ளி குதிக்கிறான். அனுமனை ஆழி கைகளால் தொழும். அந்த கணையாளி இருக்கு இல்லையா, அந்த மோதிரம் கொடுத்தான் பாருங்க ஆதாரம், அதை கையில வச்சுக்கிட்டு அந்த கைகளாலேயே அனுமனை தொழு. இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்த தூதுவனான அனுமனை பரதன் தொழுகிறான். அனுமன் பணி செய்ய வந்தவன் இல்லைங்களா, ராமருக்கு பணிவிடை செய்ய வந்தவன். பரதன் அரச குலத்துல இருக்கிறவன், அப்போதைக்கு அரசன் மன்னனா இருக்கிறவன். அவன் அனுமனை தொழுகிறான். அழும் நகும் அனுமனை ஆழி கைகளால் தொழும் எழும் எந்திக்கிறான். அப்படின்னா காலில் விழுந்து தொழுது இருக்கிறாங்க. அதுக்கடுத்து எந்திக்கிறான், துள்ளுறான், அங்க இருக்கிற எல்லாரையுமே தொழுகிறான். வேதியர் தம்மை தொழும், அங்க அந்த யாகம் வளர்ப்பதற்காக இருக்கிற அந்தணர்களை எல்லாரையுமே தொழுகிறான். வேந்தர் தம்மை தொழும், அங்க இருக்கிற அரசர்கள் வந்திருக்காங்க பக்கத்து நாட்டில இருந்தெல்லாம், அவங்களை எல்லாமே தொழுகிறான். தாதியர் தம்மை தொழும், அங்க வேலைக்காரங்களை அந்த பணிவிடை செய்வதற்காகவே அரண்மனையில இருக்கிற வேலையாட்களை தொழுகிறான். தன்னை தானே தொழும். பரதன் என்ன பண்றான், அவனையே அவன் தொழுதுகிறானாங்க. இவ்வளவு நாளா அந்த அண்ணன் கொடுத்த அந்த கட்டளையை காப்பாற்றி வந்ததற்காக தன்னை தானே தொழுது கொள்ளுகிறான் பரதன். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை பரதனுக்கு வருகிறது. அந்த மனநிலையில தான் அழுகையும் வருகிறது, நகையும் வருகிறது. சிரிக்கிறான், அழுகிறான். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பரதனுக்கு அப்படியே பொருந்தி போகுங்க. இன்னொரு காட்சி வருகிறது. இன்னொரு காட்சி என்ன அப்படின்னா, இதற்கெல்லாம் முன்பு அனுமர் என்ன பண்றாரு, இலங்கைக்கு போயிட்டு இலங்கையே தீ வச்சு கொளுத்திடுறாரு இல்லைங்களா. அப்போ ராவனுடைய மகன் அக்ககுமாரன் என்ன பண்றான், நான் போய் அந்த குரங்கை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரான். அந்த சண்டையில அக்ககுமாரன் இறந்து போயிடுறான். அனுமன் ஜெயிக்கிறான், அக்ககுமாரன் இறந்து போயிடுறான். இந்த இறந்து போன செய்தி கேட்ட உடனே இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அழுகிறார்கள். அரண்மனையில் இருக்கிற எல்லா பணிவிடை ஆட்களும் அழுகிறார்கள். அரண்மனை பெண்டீர் எல்லாருமே அழுகிறார்கள். மண்டோதரி உட்பட எல்லாரும் விழுந்து அழுகிறார்கள். ராவணன் மட்டும்தான் அசையாம உட்கார்ந்து இருக்கிறான். ராவணனுடைய காலில் விழுந்து எல்லாரும் அழுகிறாங்க.
தேவர்களும் அழுதாங்களாங்க. கம்பர் சொல்றாரு. அது ஏங்க தேவர்கள் ஏங்க அழுகுறாங்க? தேவர்கள் தேவர்களை இவங்க அரக்கர்கள் கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிதான் அரக்கனை அழிப்பதற்காக, ராவணனை அழிப்பதற்காகத்தான் ராமாவதாரமே நடைபெறுது இல்லைங்களா? ஆனால் தேவர்களுமே அழுகுறாங்களாம். ஏன் அழுகுறாங்களாம்? அழலைன்னா ராவணை அடிப்பானா, ஏன்டா அழாம இருக்கிறீங்க, என் பையன் செத்து போயிருக்கிறான் அழலியா நீங்கன்னு சொல்லி அடிப்பானா. அதனால உள்ளுக்குள்ள சிரிக்கிறாங்க, வெளியில அழுகிறார்கள். அதுவும் ராவணனுடைய காலில் விழுந்து அழுகிறார்களாம். மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா களிக்கும் சிந்தையார் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள அப்படியே களிப்பா இருக்குது அவங்களுக்கு, ஆனா வெளியில அழுகிறார்கள். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார். நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன்ற காட்சிக்கு ஏற்ற விதத்துல அந்த தேவர்கள் எல்லாம் நடந்து கொண்டாங்கன்னு இருக்கும். இந்த பாடலை பாருங்களேன். தா அருண் திருநகர் தையலார் முதல் ஏவரும் இடைவிழுந்து இறங்கி ஏங்கினர், காவலன் கால் மிசை விழுந்து காவல்மா தேவரும் அழுதனர், களிக்கும் சிந்தையார். உள்ளுக்குள்ள களிக்கும் சிந்தையாதான் இருக்காங்க, ஆனா வெளியில அழுகிறார்கள். எப்படி கண்ணதாசனுடைய வரிகளும் கம்பராமாயண வரிகளும் பொருந்தி போகிறது பாருங்களேன். வணக்கம், தொடர்ந்து பார்ப்போம்.